ஒரு குழந்தையை ஒரு மரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மரம் வளர்ந்து மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அந்த மரம் மாறுவதற்கு கால அவகாசங்கள் தேவைப்படுவது போன்று நல்ல நிலம் தேவைப்படும், நல்ல மண், போதுமான அளவு தண்ணீர் தேவைப்படும். சூரிய கதிர்கள் அந்த மரத்தின் மீது பட வேண்டும், அந்த மரத்தை பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மரம் கசஜரத்தின் தையிபத்தின் ஒரு பிரயோசனமான மரம். அஸ்லுஹா சாபித்துன், அதற்கு நல்ல வேர்கள், ஒரு அடித்தளம் இருக்கிறது. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானத்தில் பறந்து நிற்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒப்பிடுகின்றான். யாருக்கு தெரியுமா? எங்களுடைய குழந்தைகளுக்கு. எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல மண் தேவைப்படும். யார் மண்? பெற்றோர்கள். வல் பலது தையிபு யஹ்ருஜு நபாத்துஹு, நல்ல மண்ணில் நல்லவைகள் தான் விதையும். சுப்ஹானல்லாஹ். மண் நல்லதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தண்ணீர் தேவைப்படுவது போன்று அந்த குழந்தைகளுக்கு அறிவு ஞானம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய போதனைகள், குர்ஆனுடைய வழிகாட்டல். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் எதுதான் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த குர்ஆனுடைய கல்வி எங்களுடைய சமூகத்துக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எப்படி தண்ணி மரத்துக்கு தேவையோ இதே போல் குர்ஆனுடைய அறிவு குழந்தைகளுக்கு தேவை. அதற்கு மேலொரு படியாக மரம் சூரிய வெளிச்சத்தை தேடுவது போன்று எங்களுடைய குழந்தைகளும் அரவணைப்பையும் அன்பையும் பாசத்தையும் தேடி தேடி அலைகிறார்கள். ஐயோ பாவம், அந்த குழந்தைகளுக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை, அந்த குழந்தைகளை அரவணைக்க யாருமே இல்லை, அந்த குழந்தைகள் பேசுவதை கேட்பதற்கு யாருமே இல்லை, அந்த குழந்தைகள் பேசுவதை கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய வெளிச்சம் சரியாக அந்த மரத்துக்கு படாவிட்டால் அந்த மரம் வளைந்து வளைந்து நாலு பக்கமாக போய் சூரிய வெளிச்சத்தை தேடுவது போன்று எங்களுடைய குழந்தைகளும் எங்களிடமிருந்து கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் எங்கேயாவது தேடிக்கொள்வார்கள். மறந்து விடாதீர்கள். நாலாவது, அந்த மரம் கவனிக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். அதே போன்று எங்களுடைய குழந்தைகளும் பராமரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய குழந்தைகளும் அவதானமாக பராமரிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாருடன் பழகிறார்கள், நண்பர்கள் யார், அவருடைய கூட்டாளிமார்கள் யார், இணையதளத்தினூடாக அவர்கள் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் அவதானமாக பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மரம் கனி தருவது போன்று குழந்தைகளினூடாக கண்குளிர்ச்சியும் கிடைக்கும். மறந்து விடாதீர்கள்.